ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. இன்றைக்கி இன்னொரு சண்டே ஸ்பெஷலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சுவையான சொரா மீன் குழம்பு, அப்புறம் சொரா புட்டு. ஸோ இது வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சொரா மீன் குழம்பு. சொரா மீன் வச்சு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ தேவையான சொரா நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து முதல்ல நல்லா வேக வச்சு இது தோலெல்லாம் உரித்து வச்சுக்க போகிறோம். அப்புறமா வந்து குழம்பு தாளித்து அப்புறம் இதை வந்து அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இதை வந்து ரொம்ப நேரம் வந்து வேக வச்சா குழகுழன்னு ஆகிடும். அதனால் வந்து ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான பொருட்களை நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை பாருங்கள். அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பூண்டு வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் நிறைய தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. இப்போ இது வந்து தேங்காயும் சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன். இது ரெண்டும் வந்து அரைச்சி ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் நீங்கள் இதிலே கூட கொஞ்சம் மிளகு கூட போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் மிளகு பொடி ஆட் பண்ண போகிறேன். அதனால் இதில் வந்து மிளகு போடலை. வெறும்னா சின்ன வெங்காயமும் அப்புறம் தேங்காய் மட்டும் போட்டிருக்கேன். இது நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ் வந்து போட்டு நான் அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து இதில் நம்ம வந்து நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறோம். இப்போ வந்து புளி நல்லா கரைச்சி வச்சுட்டேன் நான். அதில் வந்து தேவையான வந்து மிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள். இது வந்து ஒரு 2-3 ஸ்பூன் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா கலக்கி விட்ருங்க. இப்போ உங்களோட காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து வேறு எந்த பொடியும் போடல, வெறும் வீட்டு மிளகாய் பொடி தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காயும் அப்புறம் சின்ன வெங்காயமும், அது ரெண்டுத்தையும் இப்போ வந்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி இதுலேயே வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த தேங்காயும் சின்ன வெங்காயமும் நல்லா அரைச்சி வச்சு பாருங்க, நல்லா அரைச்சிட்டேன். இப்போ அதை வந்து நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே சேர்த்து நீங்கள் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு நல்லா இதில் வந்து குழம்பு வந்து நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம தாளிக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, அதை இப்போ வந்து சொரா வந்து போட்டு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடலாம். அப்போ இது வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம குழம்புல போட முடியும். இது வந்து ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து இந்த பக்கம் நம்ம குழம்பு தாளிக்கலாம். இப்போது நல்லா கடாய் காஞ்சிச்சு. இதில் நல்லா ஒரு 4 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் கொஞ்சம் வெந்தயம், கடுகு, சீரகம் அதை மட்டும் போட்டு தாளிக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிட்டோம். இப்போ நல்லா வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, நல்லா நல்லெண்ணெய் வாசனை நல்லா வருது. இப்போ அதில் வந்து கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் அது பொரிட்டோம். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளை அதில் போடலாம். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நான் வந்து போடலை, ஏன்னா நான் சின்ன வெங்காயம் வந்து அதில் போட்டு நான் வந்து அரைச்சிட்டேன். அதனால் இப்போ வந்து பெரிய வெங்காயம் தான் போட போகிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது 3 வந்து நம்ம வந்து இதில் போடலாம். பிறகு கடுகு இப்போ தான் நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3 போட்டிருக்கேன். பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ வந்து சொரா புட்டுக்காக சொரா வந்து நம்ம மஞ்சள்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து சொரா வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து தோல் வந்து அப்படியே நம்ம இதை பார்த்திங்கன்னா அப்படி எடுத்தோன்னே தோல் வருது. அந்த மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் நம்ம வந்து தோல் எடுத்து வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் குழம்பு வந்து இப்போ ரெடியாக இருக்குது. அந்த மீன் குழம்புல வந்து இந்த மீன் போட்டோம்னா நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. சொரா மீன் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நல்லா இந்த மாதிரி வந்து நம்ம தோல் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து இதை சொரா புட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா நல்லா இதை வந்து நல்லா உதுத்துட்டு இதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி ரெடி பண்ணிட்டோம்னா புட்டு வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் வந்து நான் தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சுண்டி வந்துருச்சு. பார்த்தீங்களா, நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த மீனை வந்து நம்ம அதில் போட போகிறோம். ரொம்ப நேரம் வந்து மீனை போட்டு ரொம்ப நேரம் வந்து வேக விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இது வந்து வெந்த மீன் தான் அது. அதனால் போட்டு சும்மா ஒரு கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். ரொம்ப நேரம் வந்து இது கொதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இது பாருங்கள் போட்டேன். இந்த பாருங்கள் மீன்லாம் போட்டுட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். சுறா மீன் குழம்பு. அப்புறமா இதை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மீனுக்கு வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லா சதை பீஸெல்லாம் வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா வந்து இது வந்து நல்லா பிழிஞ்சிக்கணும். இப்போ நல்லா பிழிஞ்சிட்டோம்னா தான் அது வந்து நல்லா பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இதில் நல்லா பிழிஞ்சிட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வந்து நம்ம உதுத்து வச்சுக்கணும். உதுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த தண்ணியும் இல்லாமல் ஈஸியாக நல்லா வரும். நல்லா இருக்கும் புட்டு. அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி பாருங்கள் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். பெரிய தண்ணி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். நல்லா தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா உதிரியாக வந்து புட்டு வந்து வரும். இல்லைன்னா அப்படியே கூழ் மாதிரி ஆயிரும். அதனால் இதை பாருங்கள் நல்லா பிஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து சொரா புட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சொரா எடுத்து நான் அது நல்லா வேக வச்சு அதை நல்லா வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் இருத்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை இப்போ கடாயை வச்சுருக்கேன். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு. இப்போ அதில் வந்து நம்ம வெங்காயத்தை போட போகிறோம். நான் வந்து நல்லா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு வந்து வெங்காயம் நல்லா போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூண்டு, பச்சை மிளகா, நம்ம வந்து மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டோம். இதில் வெறும்னா வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை அவ்வளோதான் போடுவோம். அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு. இந்த பாருங்கள் வெங்காயம் நல்லா போட்டிருக்கேன் நான். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா சாஃப்டாக நல்லா வதங்குற இருக்கும். இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் போட்டாச்சு. இப்போ இது வந்து வதங்கிட்டே இருக்குது. இப்போ அது கூடயே நம்ம என்ன பண்ணலான்னா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு பாருங்கள் நிறைய எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். கட் பண்ணியிருக்கேன், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணும். இப்போ வந்து இது நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு இது வந்து நல்லா வதங்கணும். அது ஒரு நம்மளுக்கு 5 to 10 minutes ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மீனை வந்து நல்லா தண்ணி இருத்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து உதுட்டு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நான் எலும்புலாம் வந்து அப்படியே தான் வச்சுருக்கேன். இந்த எலும்புலாம் வந்து உங்களுக்கு அதில் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. நல்லா அப்படியே சேர்த்து நல்லா பிசைங்க. இப்போ வந்து இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் நல்லா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு, எவ்வளோ வெங்காயம் போட்டிருக்கோம். அப்புறம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நல்லா இதை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே அந்த வெங்காயம் வதங்கிருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு அப்படியே இறக்க வேண்டியது. அவ்வளோதான், புட்டு ரெடி ஆகிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இதை நல்லா உதுத்து நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயமும் இங்கே வந்து நல்லா வந்து வதங்கியிருக்கு. இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம வெங்காயத்தில் சேர்த்துற வேண்டியதான். மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா லைட்டாக நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து பச்சை மிளகாவே வந்து போட்டிருக்கேன், அதனால் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க.
இப்போ இதை வந்து நல்லா வந்து கலக்கி விடலாம். இப்போ இதை வந்து நல்லா வெங்காயத்தோடு நல்லா சேரணும். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா சுறா புட்டு வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நம்மளுக்கு உடம்புக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நல்லா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறவங்களாம் சுறா மீன் நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணி நல்லா சாதத்தில் போட்டு நெய் போட்டு பசங்க சாப்பிட்டா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நல்லா அந்த சுறாவை போட்டு நல்லா வதக்கி நல்லா ஒரு 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறமா இதோ நம்மளோட சுறா புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நம்மளோட டேஸ்டான சுறா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரிப்ரேஷனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அதே மாதிரி நல்லா வரும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுறா புட்டு, சுறா மீன் குழம்பு ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சுவையான சுறா மீன் குழம்பு அப்புறம் சுறா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் வந்து இதை சண்டேயில் நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் சண்டே ஸ்பெஷல் சுறா புட்டு அண்ட் சுறா குழம்பு, மீன் குழம்பு வித் ரைஸ். இப்போது மீன் குழம்பு, அதாவது சுறா மீன் குழம்பு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இவ்வளோ டேஸ்டியாக சுறா மீன் குழம்பு அப்புறம் சுறா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ரைஸு டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க சுஜாதா மேடம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இது வச்சிடலாம், நம்ம அப்படியே சாப்பிட்லாம். பாருங்கள் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீன் குழம்புக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். பாருங்கள் மீன் குழம்பு, சுறா மீன் குழம்பு கொஞ்சம் குழம்பு ஊற்றாச்சு. பாருங்கள் பூண்டுலாம் போட்டிருக்காங்க, எல்லாம் உடம்புக்கு நல்லது. ஒரு மீன் எடுத்துக்கலாம் நம்ம. சென்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. ஓகே, ஸோ இப்படி நல்லா பிசைஞ்சு நல்லா ரெடி. 1 2 3 கொஞ்சம் சுறா புட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இவ்வளோ சென்டாக நல்லா பாயில் இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போது பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம. 1 2 3 கோ. சூப்பர் டேஸ்ட். நல்லா காரம் கம்மியாக இருக்குது. பார்க்குறது உங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ காரம் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் காரம் சுத்தமாக ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த இது வந்து சுறா புட்டு நல்லா வேக வச்சுருக்கோம் நம்ம. ஸோ நல்லா சுறா மீன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, நல்லா அது வேக வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு நல்லெண்ணெயில் செஞ்சதால் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னொன்று என்னன்னா, இப்போ மீன் குழம்பு ஸ்பெஷாலிட்டியை நம்ம நல்லா நார்மலான நல்லா இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு வச்சு சாப்பிட்டு வச்சுங்களேன், அதை ருச்சியே வேறு. அது ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு பைட் போய்க்கலாம். நல்லா சூடாக சாப்பிடும்போது அது டேஸ்ட் அருமையாக இருக்குது. இது இன்னும் மீனில் ஊறி நம்ம சாப்பிட்டா வச்சுக்கங்களேன், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக வந்துருக்கு, ரொம்ப அருமை. நம்ம இப்போது ஹோட்டலில் போய் சாப்பிட முடியல, நம்ம கஷ்டப்படுறோமா? ஸோ வீட்டில் இது மாதிரி ருச்சியாக டேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இந்த சுறா புட்டு ட்ரை பண்ணலாம். இந்த சுறா புட்டு வந்து இதுக்கு போட்டு இது கூட பிசைஞ்சும் நம்ம சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த மஞ்சாத்தூள்லாம் போட்டு நம்ம பண்ணதால்
அது ரொம்ப நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. மெயினாக இந்த பேபிஸ் மில்க் கொடுக்குற மதர்ஸ்க்கு இது ரொம்ப 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 நல்லது. ஸோ நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை அப்படியே வந்து சொரா போட்டு கொஞ்சம் போட்டு நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா போட்டு இதில் முள்ளெலாம் கூட இருக்கும். இது சில முள் நல்லா சாஃப்டாக இருக்கும், அது கடிச்சு நம்ம சாப்பிட்லாம். சிலது ஹார்டாக இருக்கும், அது விட்டுடலாம் நம்ம. பாருங்கள், இஞ்சிலாம் போட்டிருக்கு. இது இஞ்சி, அந்த கார்லிக் பாருங்கள், பூண்டெல்லாம் இருக்குது. எல்லாமே உடம்புக்கு நல்லது. ரெடி, 1 2 3 கோ. வாவ், அமேசிங் டேஸ்ட். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இது அப்படியே வந்து எங்கள் அம்மா இப்போ சின்னப்போ செஞ்சு கொடுப்பாங்க இதெல்லாம். ஸோ அதே டேஸ்ட்டு சுஜாதா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எங்கள் அம்மா ஞாபகம் வருது. இது நம்ம இந்த சுறா மீன் குழம்பு கொஞ்சம் போட்டு, இந்த சுறா போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பர். வாவ், காரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து இது சண்டே வந்து ஒரு சண்டே ஸ்பெஷலாக செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து இன்னும் மீதெல்லாம் காலி பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளுக்கும் இந்த ரெசிபி தெரியும், அவங்களும் செஞ்சு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. Bye.